சட்டம் ஒழுங்கு காப்பாத்துறதுல எங்க இந்த அரசு வந்து தவறாங்க? எங்கே தவறாங்கன்னு என்ன சொல்ல முடியும்? எல்லா இடத்துலையும் தான் தவறுறாங்க. டிஜிபியை நியமிக்கிறாங்க. டிஜிபி நியமனத்துக்கு ஒரு நடைமுறை இருக்கு. எனக்கு என்னன்னு பொறுப்பு டிஜிபின்னு இவர்களே நடைமுறையை மீறுறாங்க. நியமிக்காம லேட் பண்றாங்க. லேட் பண்ணிட்டு லேட் ஆனதுனால டிஜிபி பேனல் வரல, அதனால பொறுப்பு டிஜிபின்னு இவங்களே போடுறாங்க. கோர்ட்டுடைய உத்தரவை மீறி கோர்ட் அவமதிப்பு வேலையை செய்யறாங்க. இதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காமிக்கிறார். இதுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன பதில் தெரியுமா? இன்னைக்கு இந்த பத்தி பேசுவாங்க அருகதையே இல்லை. ரகுபதி உளறல் மன்னன் அவர். யாருக்கு அருகதை இல்லை? யாருக்கு அருகதை இல்லை? எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதையே இல்லை. ஏன்னா இந்த தப்பை நீங்களே பண்ணிருக்கீங்க. அப்ப தப்பு நீங்க இப்ப பண்றீங்கன்னு தானே அர்த்தம். பொறுப்பு டிஜிபிலாம் நியமிச்சது உங்க காலத்துல, சரிப்பா அவங்க நியமிச்சாங்கன்னா வச்சுக்கோ. ஜெயலலிதா காலத்துல ஆலோசகரா போட்டதெல்லாம் சுட்டி காமிக்கிறாரு. அது எல்லாம் 2018க்கு முன்னாடி. 2018க்கு பிறகுதான் இந்த தீர்ப்பே வருது, பிரகாஷ் சிங் தீர்ப்பு. அதுல டிஜிபி கடைசி நேரத்துல நியமிக்க கூடாது, பொறுப்பு டிஜிபி போடக்கூடாது,